மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ்குடி. மொழிகள் உலகில் பல இருக்கலாம், ஆனால் உயிர் போல நம்முள் ஓடிக்கொண்டிருக்கும் மொழி தமிழ். பாவேந்தர் பாரதிதாசன் கூறினார், தமிழுக்கு அமுதென்று பெயர். ஏன் அவர் அப்படி பாடினார்? அது வெறும் மொழிகளின் தொகுப்பல்ல, அது வெறும் தொடர்பு சாதனம் அல்ல. தமிழ் நம் சுவாசம், தமிழ் நம் அடையாளம், தமிழ் நம் உயிர். தமிழ் கற்க கற்க தேனாகும், பேச பேச அமுதாகும். உலகில் பல மொழிகள் பிறந்தன, பல மொழிகள் மறைந்தன. ஒரு காலத்தில் உலகை ஆட்சி செய்த லத்தீன், கிரேக்கம் இன்று வரலாற்றின் பக்கங்களில் மட்டுமே. சமஸ்கிருதம் புரோகிதமாக மட்டுமே. ஆனால் நம் தமிழ் சங்க காலம் தொட்டு இன்றைய கணினி காலம் வரை காலத்தை வென்று நிமிர்ந்து நிற்கும் உயர் தனி செம்மொழி தமிழ். தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழின் அழகையும் ஒழுங்கையும் உலகிற்கு காட்டியது. பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் இன்றும் என்றும் இளமை குறையாத ஒரே மொழி நம் தமிழ். தமிழுக்கு மட்டுமே கிடைத்த ஒரு அபூர்வ அழகு உண்டு. அது என்ன தெரியுமா? ழ. இந்த ஒரு எழுத்தை உச்சரிக்க முயற்சி செய்யுங்கள். தமிழ்நாட்டை தவிர வேறு எங்காவது சொல்லி பாருங்கள். நாக்கு வளையும், ஆனால் அங்கேயே அழகு பிறக்கும். தமிழ் மொழி மட்டுமல்ல, தமிழ் பண்பாடு, தமிழ் பெருமை. ழ தமிழின் எழுத்து மட்டுமல்ல, தமிழரின் அடையாளம். மற்ற மொழிகள் பல பிற மொழிகளிடம் இருந்து கடன் வாங்கி வளர்கின்றன. ஆனால் நம் தமிழ் வளங்களை அள்ளித்தந்து பிற மொழிகளையும் வளர்க்கும் பெருமை பெற்றது. 2500 ஆண்டுகளுக்கு முன்பே கணியன் பூங்குன்றனார் ஒரு உலக மனித நேயத்தை விதைத்தார். யாதும் ஊரே யாவரும் கேளீர். அந்த சிந்தனை உலகிற்கு தந்த மொழி தமிழ். தமிழன் என்றால் தலை நிமிரும், தமிழ் பேசினால் மனம் மகிழும். தமிழை பேசுவது போதாது, தமிழில் சிந்தியுங்கள், தமிழாய் வாழுங்கள். இந்த டிஜிட்டல் உலகில் தமிழை உலக மேடையில் உயர்த்துவது நம்முடைய பொறுப்பு. தமிழ் வாழ்க, வளர்க தமிழினம். அந்த தமிழின் ஆழத்தை நமக்கு நினைவூட்ட நற்புலரி 1172வது நாள் நிகழ்வில் இன்று சார் நெடில் நீ குரில் என்ற இனிய தலைப்பில் பேச வருகிறார் ஒரு சிறந்த பேச்சாளர். சிவகாசி என்ற புகழ்பெற்ற ஊரில் இருந்து வந்தவர். சிவகாசி உலகம் முழுவதும் பட்டாசுகளில் பிரசித்தி பெற்றது மட்டுமல்ல, அது உழைப்பு, தொழில் முனைப்பு, முயற்சி ஆகியவற்றின் அடையாளம். அந்த மண்ணின் மகனாக ஸ்ரீ விநாயகா கிராக்கர்ஸ் தொழில் பல ஆண்டு அனுபவம். ஜேசிஐ இயக்கத்தில் செயல்பட்டு பல பொறுப்புகளை வகிப்பவர். மேடை பேச்சில் சிறந்த பேச்சாளர். அந்த நபர் எஸ் சிவபிரகாசம் அவர்கள். அவரது அனுபவமும் இன்றைய தலைப்பின் நமக்கு ஒரு சிறந்த சிந்தனையை வழங்கப் போகிறார். ஆகையால் மிகுந்த கைத்தட்டலுடன் திரு எஸ் சிவபிரகாசம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர் இந்த நற்புலரிக்கு ஒளி வீசட்டும். நன்றி. தேங்க்யூ சார். சார், ஃபர்ஸ்ட் இப்ப லேப்டாப்ல முதல் தடவை யூஸ் பண்றேன். ஸோ வாய்ஸ் எல்லாமே கிளாரிட்டி இருக்கா சார்? இருக்கு சார், இருக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஷேர் ஸ்கிரீன் மட்டும் கொடுத்துக்கிறேன். சார், அனைவருக்கும் இனிவான காலை வணக்கம். நான் பாத்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி சிவபிரகாஷ். எனக்கு சாணி அப்படின்னு தோணுன உடனே வந்து ஒரு அருவருப்பு தான் தோணுச்சு. ஏன்னா எப்பயும் நம்ம ரோட்ல பார்த்தாலும் அதை ஒரு அருவருப்பு பொருளா தான் பார்ப்போம். அதுவும் இல்லாம கால்ல எல்லாம் ஒட்டிருச்சு செருப்புல அப்படின்னா அன்னைக்கே வந்து ரொம்ப ஏதோ ஒரு அன்ஈஸியா ஃபீல் பண்ணுவோம். அதை கழுவுறதுக்குள்ள அவ்வளவு கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி ஒரு வெறுக்கக்கூடிய பொருள் அப்படின்னாலும், நம்ம உலகம் வந்து நம்மளை மதிக்கவே இல்லை அப்படின்னாலும் நாம வந்து தனித்தன்மையானவர்கள் தான். நிறைய பேர் நம்மளை வந்து அந்த மாதிரி நம்மளையும் நோட் பண்ணி பார்க்கலாம். பட் நமக்குள்ள இருக்கிற திறமைகளை நாம டிரான்ஸ்ஃபார்ம்
பண்ணோம் அப்படின்னா, நாமளும் வந்து ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு பொருளா மாறலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சாணியே எடுத்துக்கிட்டாலுமே, அத வந்து ஒரு மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சு, பாக்டீரியாவால அது சிதைச்சு உருவார ஆரம்பிச்சுச்சுன்னா, ஒரு மண்ணுக்கு ஒரு நல்ல உரமா மாறும். அ இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, அ ஈரான் போர் அமெரிக்கா, ஈரான் போர்னால கேஸுக்கு அவ்வளோ தட்டுப்பாடு. ஹோட்டல்ல பார்த்தீங்கன்னா, கேஸுக்குன்னே வந்து ஒரு தனி பில் போடுற அளவுக்கு அ ரொம்ப விலை ஏறிருச்சு. அ ஒரு மாடு மட்டும் வீட்ல இருந்து, அதோட சாணம் மட்டும் இருந்தா போதும். ஒரு காத்து போகாத ஒரு ஒரு குடுவை மாரி வச்சு, அதுக்குள்ள நம்ம இந்த கேஸ் அ சாணத்த உள்ள போட்டோம் அப்டின்னா, நமக்கு இயற்கையா கிடைக்கக்கூடிய ஒரு பயோ கேஸ் கிடைக்கும். ஸோ ஒரு பொருள் வந்து நம்ம வெளித்தோற்றத்த வச்சு பார்த்து நம்ம வந்து ஒரு முடிவு பண்ணிறக்கூடாது. அதே மாதிரி ஒரு பொருள்ல சின்ன மாற்றங்கள் செஞ்சோம் அப்டின்னா, அது எவ்வளோ அற்புதமா ஒரு சமையலுக்கு யூஸ் ஆகுற கேஸா மாறுதோ, அதே மாதிரி தான் நாமளும். எப்பயுமே மாற்றம் ஒன்றுக்கு நம்ம மாறிக்கிட்டே இருக்கோம். மாற்றம் ஒன்று தான் மாறாத ஒரு விஷயம். அதனால நாம மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி நம்மள எப்படி எப்படிலாம் அடாப்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அ கழுகு வானத்துல பார்த்தோம் அப்படின்னா, கம்பீரமா அவ்வளவு பெரிய உருவத்தோட சுத்தி வரும். எவ்வளோ உயரம் இருந்தாலும், அவ்வளோ உயரத்திலயும் அ கீழ பார்க்கக்கூடிய பார்வை ஆற்றல் அதுக்கு உண்டு. பயங்கரமான நகங்கள் உண்டு. நல்ல ஒரு நீளமான அலகுகள் உண்டு. ஸோ, அதுதான் ராஜா அப்படின்னு சொல்ற அளவுக்கு, பறவைகள் இனத்துல அதுதான் ராஜா அப்படின்னு சொல்ற அளவுக்கு கழுகு வந்து பயங்கரமான ஒரு அற்புதமான ஒரு பறவை. பட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 40 வயது அது அடையும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அதோட அ அலகு வந்து அப்படியே வளைஞ்சிரும். அதே மாதிரி நகங்களுமே வளைஞ்சிரும். இது வேட்டையாடுறதுக்கு வந்து ஏத்த ஒரு விஷயம் இல்ல கழுகுக்கு. அ உடனே என்ன செய்யும் அந்த கழுகு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அ அதுக்கு கண் முன்னாடி இருக்கக்கூடிய 2டே வாய்ப்பு என்ன அப்படின்னா, அதுக்கு தேவையான மாற்றங்கள செய்ய வேண்டியது, இல்ல உயிர் விட வேண்டியது. இந்த 2 விஷயம் தான். அ கழுகு வந்து ஒரு ஒரு கொடூரமான ஒரு முடிவுக்கு போகும். என்ன முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய மலை உச்சிக்கு மேல பறந்து போயி, தான் அலக தானே உடைக்கும். அது வந்து ஒரு வேதனைக்குரிய விஷயம். அவ்வளவு வலி இருக்கும் அந்த கழுகுக்கு. இருந்தாலும் அந்த கழுகு அந்த விஷயத்த செய்யும். அதுக்கப்புறம் தன்னோட ரெக்கைகள தானே பிடுங்கி போடும். தன்னோட நகங்கள தானே உடைக்கும். உடைச்சு பல காலங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஒரு 120 நாள் வரையும் பட்டினி கொடுமையில கிடைக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு, அப்படியே வந்து மாற்றத்துக்கு ஏத்த மாரி மாறும். மாறுனதுக்கு அப்புறம் அதால அதுக்கப்புறம் ஒரு 30 வருடம் வரையும் சர்வே ஆயி அந்த மாற்றம் மாறுனதுக்கு அப்புறம் அதால சர்வே ஆக முடியும். கழுகு மாதிரி நாமளும் எப்பயுமே வந்து எப்ப மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு மாறுதலுக்கு ஏற்ற மாரி நம்மள மாத்திக்கிட்டு சர்வே ஆனாட்டால் இந்த காம்படிட்டிவ் உலகத்துல நம்ம சர்வே ஆக முடியும். எலான் மஸ்க் அவர்கள்ட்ட போய் கேட்கறாங்க. இந்த மாரி நீங்க உலகம் எப்படி ஃபியூச்சர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க, யோசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட போய் கேட்கறாங்க. கேட்டதுக்கு அவர் சொன்ன ஒரு விஷயம் உலகத்தையே ஆச்சரியப்படுத்துச்சு. என்ன அப்படின்னா, எந்த வேலையுமே வேலையே இந்த உலகத்துல இருக்கவே இருக்காது. எல்லா விஷயத்தையும் வந்து ரோபோட்டும், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டுமே செஞ்சுரும். அப்ப எல்லா விஷயத்தையுமே அது செஞ்சுருச்சு அப்படின்னா, இப்ப இருக்கிற சிஸ்டம் என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா, கஷ்டப்பட்டு படிக்கணும், கஷ்டப்பட்டு செய்யணும், நல்ல வேலையில போய் சேரணும், நல்ல வேலையில சேர்ந்து கை நிறைய சம்பாத்தியம் பண்ணணும். பட் அந்த ஃபியூச்சர் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, வேலை எல்லாமே வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செஞ்சுரும். அப்ப நமக்கு என்ன சார் இருக்கு? நம்ம எப்படி சம்பாத்தியம் பண்றது? ஸோ அது ஒரு கஷ்டமான காலங்களா இருக்கலாம். ஆனால் அ ஒருத்தருக்கு 2 பேத்துக்கு வேலை இல்லைன்னா தான் பிரச்சனை. உலகத்துல உள்ள எல்லாத்துக்குமே வேலை இல்லை அப்படின்றபோது, அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா, எல்லாருமே வந்து அந்த கஷ்டத்த அனுபவிப்பாங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் வந்து கம்ப்யூட்டரே செஞ்சிரும்போது, நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நாம ஜாலியா லைஃப்ப என்ஜாய் பண்ணலாம். அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. ஏன்னா கவர்மெண்ட்ல இருந்து சேலரி போட்டுருவாங்க. நாம வந்து காச செலவழிச்சு சந்தோஷமா வாழ்ந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி உலகம் அற்புதமா மாறிரும் சொல்றாங்க. இதே மாதிரி தான் ஒரு காலகட்டத்துல கம்ப்யூட்டர் வந்தப்ப எல்லாருமே
அரசு ஊழியர்கள்ல இருந்து எல்லாருமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. கம்ப்யூட்டர் வந்தா எனக்கு வேலை போயிரும், உனக்கு வேலை போயிரும். அவ்வளவு பேர் வந்து ஒரு பேனிக் சிச்சுவேஷன்ல இருந்தாங்க. பட் ஆனா அப்படியா நடந்தது? கம்ப்யூட்டர்னால யாருக்கு வேலை போன மாதிரி எனக்கு தெரியல. ஒரு சில பேத்துக்கு வேலை போயிருக்கலாம். அவங்க வந்து கம்ப்யூட்டர் அடாப்ட் பண்ண மறுத்தவர்களுக்கு வேணா வேலை இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் கம்ப்யூட்டர் வந்த புதிதில் கம்ப்யூட்டர்னால் அதிக துறைகள் உருவாகி அதிக கம்பெனியில வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கத்தான் செய்ததை தவிர குறையவில்லை. ஒரே ஒரு விஷயம், கம்ப்யூட்டர் ஏத்த மாதிரி நம்ம மைண்ட் செட் வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னா பயத்தோட அதை விட்டு தள்ளி இருக்கிற எல்லாருமே இந்த சுனாமியில் அடித்து செல்லப்படுவார்கள், அடித்து செல்லப்பட்டார்கள். ஆனால் நாம் அதை ஏற்றுக்கொண்டு கம்ப்யூட்டரை ஏற்றுக்கொண்டு சென்றவர்கள் அனைவருமே அதிகமாக பொருளை ஈட்டினார்கள். அதே போன்றுதான் இப்போதும் எலான் மஸ்க் கூறியது போல இது வந்து மாற்றம் ஏற்படும். ஆனால் அந்த மாற்றத்திற்கு ஏத்த மாதிரி நம்மளை மாற்றவில்லை என்றால் வெகு சில காலங்களில் நாம் வெளியேற்றப்படுவோம். அதனால் மாற்றம் ஒன்றே மாறாதது. ஸோ மாற்றத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு தலைப்புல நாம பார்க்க போறோம். ஒரு ஒரு ஐயரவான ஒரு புழு கூட கூட்டுப்புழு கூட அது கொஞ்ச காலங்கள் கழித்து அதிலிருந்து வெளியே வரும்போது வண்ணத்து பூச்சியாக சிறகுகளோடு சிறகுகளில் ஓவியத்தோடு இருக்கக்கூடிய வண்ணத்து பூச்சியாக மாறும். அதே போல் நாமளும் அனைவரும் ஒரு வண்ணத்து பூச்சியாக மாறி பறக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு தலைப்பை நான் எடுத்தேன். எஸ். இன்னும் ஒரு சின்ன ஒரு கதையோட நம்ம அடுத்த டாபிக் குள்ள போயிடலாம். என்ன அப்படின்னா, கல் இருக்கும். கல் உளியால செதுக்கப்படணும். பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. 100 முறை இல்ல, 1000 முறை இல்ல, லட்சம் முறை கூட உளியால அடித்துக் கொள்வார்கள். அப்போ அந்த அடியெல்லாம் தாங்கி அது வலிக்கத்தான் செய்யும் கல்லுக்கு. இருந்தாலும் அந்த வலியெல்லாம் தாங்கும். எந்த ஒரு கல் தாங்குகிறதோ அது கற்பகிரகத்தில் சிலையாக உருவெடுத்து அனைவராலும் போற்றப்படும். அது தாங்காத ஒரு கல் என்ன நடக்கும் என்றால், அந்த கல் வந்து கற்பகிரகத்துக்கு முன்னாடி தேங்காய் உடைப்பதற்காக அந்த கல் வைக்கப்படும். ஸோ ஒரு தடவை நம்ம உளியால் செதுக்கப்பட்டு மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் கடைசி வரை தேங்காய் உடைப்பதன் மூலம் நாம் கஷ்டப்படும் கல்லாக மாற வேண்டியது இருக்கும். அதனால் நாம் அனைவருமே மாற்றத்திற்கு வலியை தாங்கி தயாராக இருக்க வேண்டும் என கூறி இப்போது நமது டாபிக்ல போலாம். ரைட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, ஐடென்டிஃபை த பொட்டன்ஷியல். ஐடென்டிஃபை த பொட்டன்ஷியல் அப்படின்னா, நம்மளோட டேலண்ட் நமக்கே தெரியாம இருக்கும். நம்மளோட திறமை என்னன்னு பல பேத்துக்கு தெரியவே தெரியாது. தன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் அப்படின்னு அற்புதமா பாட்டு இருக்கிற மாதிரி நம்மோட திறமைய நாம தெரிஞ்சுக்கிடணும். திறமைகள் பல பேத்துக்கு தெரிவதே இல்லை. அவங்க அப்படியே வாழ்ந்து அப்படியே இறந்துடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன கதை மூலம் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு மாட்டு கூட்டம், மான் கூட்டம். மான் கூட்டத்துல பாத்தீங்கன்னா தவறுதலாக புலி குட்டி புலி உள்ளே வந்து விட்டது. அது மானாகவே நினைத்து தன்னையும் மானாகவே நினைத்து வளர ஆரம்பித்தது. மான் செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாமே செய்ய ஆரம்பித்தது. ஒரு சமயம் பாத்தீங்கன்னா நிஜமான ஒரு மிகப்பெரிய புலி அந்த கூட்டத்தை விரட்டி வந்தது. விரட்டி வரும்போது பார்த்தால் ஒரு ஒரு புலியும் சேர்ந்து மானோடு சேர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த பெரிய புலிக்கு ஒரே ஆச்சரியம், ஏன் இவன் இப்படி இருக்கின்றான்? நம்மில் இருந்துகிட்டு மானோடு சேர்ந்து மான் போல பயந்து ஓடிக்கொண்டு இருக்கிறானே, இவனுக்கு ஏதாவது பாடம் புகட்ட வேண்டும் என்று வேட்டையை நிறுத்திவிட்டு அந்த புலியை அது டார்கெட் செய்து ஒரு ஆற்று ஓரத்தில் கூட்டு போய் ஆற்றில் பிம்பத்தை காண்பிக்கும் போதுதான் தெரிஞ்சிச்சு, நாமும் ஆண் இல்லை, நாமும் ஒரு புலிதான் என்று. சோ நம்மளோட திறமை இந்த புலி போல புலியாக இருந்தாலும் நாம மானோடு சேர்ந்து வளர்வது போல நம்மோட திறமையை நாம் கடைசி வரை கண்டுபிடிப்பதே இல்லை. முதல்ல நம்ம பத்தி நம்மள தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்துக்காக ஒரு ஜோகாரி விண்டோ அப்படின்னு சொல்லி ஒரு விண்டோ இருக்கு. இத பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிடலாம். ஈஸி தான். என்ன விஷயம் அப்படின்னா, மொத பாயிண்ட் என்ன அப்படின்னா, நோன் டு அதர்.
அடுத்தவர்களுக்கு நம்மோட திறமை தெரியும். நோன் டு செல்ஃப், நமக்கும் நம் திறமை தெரியும். இதைத்தான் ஓப்பன் என்று சொல்வோம். 2 பேத்துக்குமே தெரியும் அந்த திறமை. ஃபார் எக்ஸாம்பிள், நாம நல்லா வரைவோம் அப்படிங்கிற விஷயம் நமக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்மளோட குடும்பத்தினருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதைத்தான் வந்து நோன் டு அதர், நோன் டு செல்ஃப் என்று சொல்வோம். அடுத்த விஷயம் என்ன என்றால், நோன் டு அதர், நம்மோட திறமை என்ன என்பது நமக்கு தெரியும். ஆனால் நோன் டு அதர்ஸ் அடுத்தவர்களுக்கு தெரியாது. நமக்கு தெரியும், ஆனால் அடுத்தவர்களுக்கு தெரியாது. அதை பிளைண்ட் என்று சொல்வோம். ஃபார் எக்ஸாம்பிள், நாம் ஒரு பேச்சாளர் என்பது நமக்கே தெரியாது. யாரோ ஒருவர் வந்து உங்களிடம் பேச்சாற்றல் உள்ளது, அதனால் நீங்கள் பேச்சாளராக மாறலாம் என்று சொல்வார்கள். அதன் பிறகுதான் நமது திறமை நமக்கே தெரியும். அதை போலத்தான் எங்கள் தேசிய இயக்கத்தில், சிவகாசி தேசிய இயக்கத்தில் தான் முதல் முறையில் பட்டிமன்றம் ஒன்று நடத்தினார்கள். அதில் நான் பேசியதை வைத்துத்தான் உங்களுக்கு இந்த பேச்சாற்றல் திறமை இருக்கிறது, நீங்கள் ஜோன் ட்ரெயினராக மாறலாம் என்று என்னை ஊக்கப்படுத்தியதன் விளைவாகவே நான் ஜோன் ட்ரெயினராக மாறினேன். அதுதான் வந்து நோன் டு செல்ஃப், நோன் டு அதர்ஸ், நாட் நோன் டு மீ. எனக்கு தெரியாது, அடுத்தவர்களுக்கு தெரியும். இதை நாம் ஹிடன் என்று சொல்வோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு தெரியும், அடுத்தவர்களுக்கு தெரியாது. நோன் டு அன்னோன் டு அதர்ஸ், பட் நோ டு மீ. எனக்கு தெரியும், அடுத்தவங்களுக்கு தெரியாது. இத ஹிடன் என்று சொல்வோம். சரிங்களா? அடுத்த விஷயம் என்னவென்று பார்த்தீர்களா, அடுத்தவர்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஆகையால் திறமைகள் ஒளிந்து கொண்டிருக்கும், நமக்கும் தெரியாமல், அடுத்தவர்களுக்கும் தெரியாமல், கடைசி வரை அது யாருக்குமே தெரியாமல் போய்விடும் என்பதால் இதைத்தான் நாம் முக்கியமாக ஃபோக்கஸ் செய்ய வேண்டும். நம் திறமை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா, அவாய்ட் நெகட்டிவ் திங்கிங். என்னோட ப்ரொஃபசர், நான் பிபிஏ படிக்கும்போது 2004ல மோகன் சுயம்ராஜ் சார் இருப்பாங்க. அவங்க எப்பயுமே வந்து மாணவர்களை என்ன சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்படின்னா, உன்னால முடியும், உனக்குள்ள இருக்கு, உன்னால முடியலன்னா யாரால முடியும், இந்த மாதிரி விஷயங்களை நாம சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு என்னோட ஹெச்ஓடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எப்பயுமே வந்து நெகட்டிவ் திங்கிங்கை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம ஜெயிக்கணும்னு நினைச்சாலும், நம்மளால முடியும்னு நினைச்சாலும், இந்த விஷயங்கள் தான் நம்மள வந்து செய்ய விடாம இருக்கு. எத்தனையோ நாட்கள் வந்து கேள்விக்கு ஆன்சர் தெரியும், தெரிஞ்சிருந்தாலும் எந்திரிச்சு சொல்ல ஒரு பயம் இருக்கும், ஒரு தயக்கம் இருக்கும். அடுத்தவன் சொல்லி பாராட்டுப்படுவான், ஆனா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எந்திரிச்சு சொன்னா எல்லாரும் வந்து தப்பா இருந்தா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம்தான் என்னை எந்திரிக்க விடாம இருக்கும். நானும் இப்ப நிறைய காலேஜஸ்க்கெல்லாம் போறேன், ஸ்கூலுக்கு போறேன். போகும்போது பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் வந்து பயங்கிறது எந்திரிச்சு சொல்றதுக்கு அவ்வளவு பயப்படுவாங்க. முன்னாடி வந்து சொல்ல சொன்னோம்னா தயங்கக்கூடிய மாணவர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க. சார், நான் என் இடத்துல நின்னே கூட சொல்லிக்கிறேன் சார், கொஞ்சம் முன்னாடி மட்டும் வர சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கிற பயம் மட்டும்தான். சோ அந்த பயத்தை தான் வந்து நம்ம போக்கிக்கணும். அதே மாதிரிதான் ஒரு ஒயிட் பேப்பர் இருக்கு, வெள்ளை பேப்பர் இருக்கு, அதுல ஒரு சின்ன புள்ளிய வச்சு மாணவர்கள்கிட்ட கேட்கும் போது பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் வந்து அந்த சின்ன புள்ளி தான் தெரியும். சார், கருப்பு கலர் புள்ளி இருக்கு சார், இந்த புள்ளி இது இருக்கு சார் அப்படின்னு புள்ளிய மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனா ஒரு அவ்வளவு பேப்பர், ஒயிட் கலர் பேப்பர் இருக்கிற விஷயம் யாருக்குமே தோணாது. ஸோ ஒரு ஒரு நெகட்டிவான விஷயம் மட்டும்தான் டக்குன்னு மக்கள் மத்தியில ரீச் ஆகுமே தவிர, பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த மக்கள் பார்க்கறதே கிடையாது. இத பார்க்காத அப்படின்னு சொன்னா அதை தான் பார்க்க இந்த மனசு தூண்டும். ஒரு ஒரு சின்ன கதை சொல்லலாம். ஒரு ஒரு ஒருத்தர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, 2 சைடும் வந்து பானை, அதாவது பானைய கெட்டி தோல்ல வச்சு 2 சைடும் ஒரு கம்பு வச்சு தோல்ல வச்சு தூக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. தூக்கிட்டு போகும்போது ஒரு சைடு உள்ள பானை வந்து ஓட்டை இல்லாம இருந்தது. மற்றொரு சைடு இருக்கிற பானையில ஒரு சின்ன ஓட்டை, சிறிய ஓட்டை இருந்தது. ஓட்டை இருந்ததனால் அதில் நீர் கசிந்து 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 கீழே போய்க்கிட்டே இருந்தது. இந்த பானைகளில் ஒரு பானை சொல்லியது, பார்த்தாயா, நான் எப்படி ஓட்டையே இல்லாம நல்லா தெளிவா இருக்க ஒரு பானை என்று பார்த்தாயா, நீயும் பார் ஓட்டை உள்ள மனிதன், ஓட்டை உள்ள பானை என்று அந்த குடத்தை பார்த்து ஓட்டை இல்லாத குடம் சிரித்தது. இதுக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சு, நாம தான் இப்படி இருக்கோம்,
நம்ம கிட்ட பாருங்க ஓட்டை இருக்கிறனால நம்மள எல்லாருக்கும் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க அப்படின்னு இந்த பானை ரொம்ப அழுது கொண்டே அதன் எஜமானரிடம் சொன்னது. நான் ஓட்டையா இருக்கேன், என்ன வேணா வந்து கீழே போட்டுருங்க, நான் வேண்டாத ஒரு பொருள் தான், போட்டுட்டு புது குடத்தை வாங்குங்க, எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னது. அதற்கு அந்த எஜமானர் சொன்னார், இரு நாளை காலை வந்து நான் தண்ணி கொண்டு போகும்போது நான் உனக்கு அதை விளக்குகிறேன் என்று சொல்லி, பிறகு மறுநாள் காலையில் அவர் தண்ணீர் கொண்டு போகும்போது விளக்குகின்றார். என்ன விளக்குறார் என்று பார்த்தீர்கள் என்றால், கீழே தரையை பார், நான் கொண்டு வந்த இதில் நீ சிந்திய துளிகள் எல்லாம் பூச்செடியாய் மாறி முளைத்து பூக்கள் எல்லாம் செழித்து வாழ்கிறது. ஏனெனில் நீ சிந்திய அந்த சிறிய நீர்தான். எனக்கும் இந்த விஷயம் தெரியும். இருந்தாலும் வந்து நீ வந்து இது தேவை என்பதற்காகத்தான் உன்னை வந்து இத்தனை காலம் விட்டு வைத்தேன். நீ நீ இதற்காக கலங்க வேண்டாம். நீ ஓட்டையால் இருப்பதால் தான் பல செடிகளுக்கு நீ நீரை ஆகாரமாக கொடுத்து வளர வைக்க முடிந்தது. ஆகையால் எந்த ஒரு பொருளும் தன்னை வந்து ஏளனமாக நான் இப்படி இருக்கின்றேன், இதுதான் இந்த கருப்புருவமாக இருக்கிறேன், குள்ளமாக இருக்கின்றேன், எனக்கு இந்த குறைகள் இருக்கின்றன என்று குறைகளை மட்டும் நாம் பார்க்க வேண்டாம். நம்மோடு நிறைகளையும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. அதையும் நாம் யோசித்தால் நம் வாழ்க்கையில் முன்னேறலாம். மாற்றத்தால் நம்ம முன்னேற முடியும். அடுத்து ஆடிங் வேல்யூ த்ரூ பிரஷர். பிரஷர் என்றால் ஒரு அழுத்தம். அழுத்தத்தால் நம் வேல்யூ எப்படி சார் கூடும்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு வேலையில இருக்கோம். வேலையில பாத்தீங்கன்னா மேனேஜர் அவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. கீழே இருக்கிற நமக்கு கீழே இருக்க எம்ப்ளாயிஸ் நம்ம சொல்றதை கேட்க மாட்டான். ஒரு பயங்கர ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். ப்ரெஷர் இருக்கிற சூழ்நிலை அவன் நினைக்கலாம், இவ்வளவு வேலை பளுவா என்னால் தாங்க முடியவில்லையே என்று எத்தனையோ நினைத்தும் வேறு வழியின்றி இஎம்ஐ, ஹோம் இஎம்ஐ கட்ட வேண்டுமே, பைக்கு இஎம்ஐ கட்ட வேண்டுமே, பசங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்ட வேண்டுமே என்று நினைத்து கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய எத்தனையோ பேர்கள் இருப்பார்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான், உங்களுக்கு பயங்கர அழுத்தம் இருக்கின்றது என்றால் நீங்கள் உயரத்துக்கு வளரப் போகிறீர்கள் என்றுதான் அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு கல்ஃப் எடுத்துக்கலாம், நம் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல எடுத்துக்கலாம். ஒரு காலத்தில் அது கடலாக இருந்தது. கடலுக்கு அடியில் உயிரினங்கள் போய் உள்ளே உள்ளே சேர சேர பின்பு அது மணலில் மூழ்கி உள்ளே சென்று அழுத்தங்கள் ஏற்பட்டன. பிறகு கண்டங்கள் எல்லாம் பிரியும் போது தண்ணீர் இல்லாமல் அது பாலைவனங்களாக மாறினாலும் உள்ளே இருந்த உயிரினங்கள் அழுத்தப்பட்டு அழுத்தப்பட்டு காலங்காலமாக அழுத்தப்பட்டு, நமக்கு எப்படி போர் போட்டால் தண்ணீர் வருகிறதோ அது மாதிரி எண்ணெய்கள் வந்தன. எண்ணெய் வந்ததனால் அந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து பயங்கர பணக்கார நாடுகளாக மாறின. இப்போதும் எண்ணெய்க்காக தான் போராட்டங்கள் இருக்கின்றன. சோ ஒரு விஷயத்தை நாம் அழுத்தும் போது அது நமது மதிப்பை உயர்த்தும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நாம் தேங்காவை திருகி அரைத்து வைக்கும்போதுதான் ஒரு அற்புதமான தேங்காய் எண்ணெய் நமக்கு கிடைக்கும். கல்லில் போட்டு ஆட்டும் போதுதான். ஆனால் கஷ்டமாகத்தான் இருக்கும் நமது அழுத்தங்கள். இருந்தாலும் அது நம்மளை ஒவ்வொரு நாளும் வலியுறுத்திக்கொண்டே போகும். ஒரு ஏன் இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தாய் என்று ஒரு விவசாயி இறைவனிடம் கேட்டார். இறைவன் அதற்காக என்ன கூறினார் என்றால், கஷ்டமே இல்லாமல் எல்லா கால சூழ்நிலையும் இருக்கிற மாதிரி உன்னோட வயலுக்கு மட்டும் நான் மாற்றம் செய்து தருகின்றேன், எப்படி இருக்கின்றது என்று பார் என்று கூறினார் இறைவர். அதன் பிறகு எல்லா கால சூழ்நிலையும் அந்த பயிருக்கு ஏற்றவாறு இருந்தாலும் அந்த பயிரால் நல்ல ஒரு மகசூலை கொடுக்க முடியவில்லை. ஏனென்றால் எல்லா புயலுக்கு அது அடாப்ட் ஆகணும், அதிக வெயிலுக்கு அடாப்ட் ஆகணும், தண்ணீர் கொஞ்சமா இருந்தாலும் அதையும் தாங்கி வளரக்கூடிய ஒரு இது இருந்தால் மட்டுமே தான் வயல்களில் அதிக விளைச்சல் கிடைக்கும் என்பதை அன்றுதான் அந்த விவசாயி புரிந்து கொண்டார். அதே போல்தான் மனிதர்களாகிய நாமும் அதிக வயலில் அதிக விளைச்சல் கிடைக்கிற மாதிரி நமக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிக பிரஷர் இருக்கிறதோ அப்போதுதான் நாமும் வந்து ஒளிர்வோம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஃபிளெக்சிபிலிட்டி. ஃபிளெக்சிபிள்
நான் முதல்ல சொன்ன மாதிரிதான், காலம் எப்படி மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி நாமும் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். மாற்றம் ஒன்றுதான் மாறாத விஷயம். அதனால் நாம் அந்த மாற்றத்திற்கு ஏற்ற மாதிரி நம்மோட வளைந்து கொடுக்கும் தன்மையும் இருக்க வேண்டும். ஒரு கிளாசிக்கான உதாரணம் ஆலமரமும் நாணல் செடியும். நாணல் செடி எப்போதுமே வளைந்து கொடுக்க தன்மை உடையது. ஆலமரம் வளைந்து கொடுக்காமல் கம்பீரமாக நிற்கக்கூடியது. ஆலமரம் நாணலிடம் கூறியது, பார்த்தாயா, நான் எவ்வளவு பிரம்மாண்டமாக எத்தனை என் விழுதுகளால் விரிந்து எப்படி காணப்படுகிறேன், எத்தனை பறவைகள் என்னில் என்னால் பயன்பெறுகின்றன, எத்தனை பூச்சிகள் என்னால் பயன்பெறுகின்றன, நீ எதற்காகத்தான் இருக்கின்றாய் இந்த உலகத்தில் அப்படி என்று நாணல் செடி, அதாவது புல்லை பார்த்து சிரித்தது ஆலமரம். பிறகு என்ன நடந்தது என்றால், காலங்கள் உருண்டோடின. ஓடிய பின் ஒரு நாள் மிக மிக பெரிய புயலில் அதிக காற்று. இதை நாணல்கள் வளைந்து கொடுக்க தன்மையுடையதால் அதுகள் தப்பித்து விட்டன. ஆனால் ஆலமரம் வேரோடு புடுங்கி எரியப்பட்டது. அப்போதுதான் நாணல் சொல்லியது, எவ்வளவு பெரிதாக இருக்கிறோம் என்பது முக்கியமில்லை, எந்த ஒரு விஷயத்துக்கும் எப்படி நாம் வளைந்து கொடுக்கின்றோம் என்பதுதான் மிகப்பெரிய விஷயம். ஸோ ஃபிளெக்சிபிலிட்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல. மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம ஃபிளெக்சிபிளா இருக்கணும். நெக்ஸ்ட், கன்சிஸ்டன்சி. அது என்ன சார் கன்சிஸ்டன்சி? கன்சிஸ்டன்சி என்னால் வெற்றி ஒரு நாள் பெறுவது மற்றும் முக்கியம் இல்ல. ஒரு விஷயம் டிசிப்ளின் லீட் டு ஹேபிட். டிசிப்ளினா நம்ம ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது அது நமக்குள்ள ஒரு ஹேபிட்டா மாறும். ஹேபிட் லீட் டு கன்சிஸ்டன்சி. அந்த ஹேபிட் கன்சிஸ்டன்ஸா மாறும். கன்சிஸ்டன்சி லீட் டு க்ரோத். ஃபார் எக்ஸாம்பிள், தினமும் காலையில நான் 5 மணிக்கு எந்திரிச்சு நம்ம ப்ரோக்ராம் கேட்பேன் அப்படின்ற ஒரு ஹேபிட்டை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது கன்சிஸ்டன்ஸா நமக்கு அறிவை தாராளமா வழங்கும். அதன் மூலம் நமது வளர்ச்சி அதிகரிக்கும். அதே போல்தான் எந்த ஒரு விஷயத்தினாலும். விராட் கோலி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சைடு ஒரு நாள் டெஸ்ட் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. 100 அடிச்சிருக்காரு அன்னைக்கு மேட்ச்ல. எல்லாரும் நினைப்பாங்க, சரி 100 அடிச்சிருக்காரு, அப்ப அலுப்புல டயர்ட்ல தூங்குவாங்க நல்லா காலை வரை, அப்படிதான் எல்லாரும் நினைப்பாங்க. பட் அதிகாலை 4:30 மணிக்கே அவரு யோகா பண்ணிக்கிட்டு இருந்தாராம். இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு விராட் கோலிட்டே கேட்கும்போது, என்ன நான் எல்லாரும் நினைப்பாங்க நான் போய் எதர்ச்சியா களத்துல இறங்கணும்னே விளையாண்டு நல்ல ரன் எடுக்கிறேன் அப்படின்றது. அப்படி கிடையாது. நான் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி போராட்டி பிராக்டிஸ் பண்ணி இந்த விஷயங்கள் தான் களத்துல என்ன 100 அடிக்க வைத்து என்ன எனர்ஜியா வச்சிருக்க உதவுது அப்படின்னு சொல்லி கோலி அவர்கள் கூறினார்கள். அதே போல் நாமும் எந்த ஒரு விஷயம்னாலும் கன்சிஸ்டன்சியா ஜெயிக்க வேண்டும் என்றால் ஒரு தடவை வெற்றி பெற்றவுடன் அதையே போதும் என்று நினைத்து விடக்கூடாது. மறுபடியும் முயற்சி செய்து மேலும் மேலும் பல வெற்றிகளை அடைய வேண்டும் என்றால் அடைந்தால் நாம் மாறுதலுக்கு உட்பட்டு மாற்றம் நமது வெற்றியாக மாறும். சரி, இவ்வளவு விஷயங்கள் நம்ம மாற்றத்தால நமக்கு கிடைக்குது. ஏன் மக்கள் மாற்றத்துக்கு அடாப்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க தன்னை அப்படிங்கிற விஷயத்த நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, கம்ஃபோர்ட் ஜோன் ட்ராப். அது என்ன சார் கம்ஃபோர்ட் ஜோன் ட்ராப்? சில பேருக்கு பயங்கரமா கனவு இருக்கும். என்னோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகணும் அப்படிங்கிற கனவு இருக்கும். ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா பணம் இருக்காது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு. அப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு காலகட்டத்துல நல்ல சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பணமும் அவங்க சேர்த்து வச்சிருப்பாங்க. இருந்தாலும் அந்த ஒரு நல்ல கம்ஃபர்டான ஜோன். ஏன்னா மாசம் என்ன நடந்தாலும் சம்பளம் அக்கௌண்ட் கிரெடிட் ஆயிரும். அந்த சம்பளத்தை எதிர்பார்த்து நிறைய விஷயங்களை கமிட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஃபேமிலி ஆயிருக்கும், குடும்பம் இருக்கும், ஃபீஸ் கட்டணும், எல்லா விஷயங்களும் இருக்கும். நாம இப்போ ஒரு தொழில ஆரம்பிச்சா அதுல இருந்து இந்த அளவுக்கு லாபம் கிடைக்குமா, நம்மளால சர்வே ஆக முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்பட்டுரும். அதனால காலத்துக்கு அவங்களோட கனவு ஃபேஷன் நினைக்கிற பிசினஸ் யோசிச்ச பிசினஸ்க்கு அவங்களால உள்ள வரவே முடியாது.
நம்ம எவ்வளவுதான் நம்ம சொன்னாலும் வாடா வாடா பிசினஸ்ல ஜெயிச்சிடலாம், ஈஸியா ஜெயிச்சிடலாம், நிறைய பணம் சம்பாத்தியம் பண்ணலாம், இந்த வருமானத்தை வச்சு எப்படிடா நீ வாழ்க்கையை ஒப்பேத்துவ அப்படின்னு நம்ம கேட்டாலும் கூட அவங்க எனக்கு இந்த இந்த வருமானமே போதும், இதுவும் இல்லாம என்னால கஷ்டப்பட முடியாது அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அடாப்ட் ஆயிடுவாங்க. அப்படி அடாப்ட் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம மாற்றத்துக்கு நம்ம மாறுதலுக்கு மாறவே மாட்டோம். அடுத்த விஷயம் ஃபியர் தான். ஃபியர் ஆஃப் அன்னோன். என்னன்னா ஒரு பயம் தான். நாம இந்த மாற்றத்தினால இப்ப எக்ஸாம்பிளுக்கு கம்ப்யூட்டர் வரும்போது பயந்தாங்க மக்கள். ஆனா அந்த மாற்றத்துக்கு அடாப்ட் ஆனவங்க ஜெயிச்சாங்க. சோ ஒரு விஷயம் புதுசா இப்ப ஏஐ வரும்போது எல்லாருமே ஐடி ஃபீல்ட்ல இருந்து எல்லாருமே பயப்படுறாங்க. ஆனா அந்த பயத்தை போக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளும் விஷயங்களை கத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து ஜெயிச்சிடலாம் வாழ்க்கையில. சோ மாற்றம் தேவையான ஒரு விஷயம்தான். அடுத்தது ஈகோ அண்ட் எக்ஸ்பர்ட் ட்ராப். அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு எல்லாமே தெரியும் சார், நான் ஏன் அந்த விஷயத்த வந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்துல அவங்க ஒரு வைராக்கியத்தோட இருக்கிற மனிதர்களை நம்ம மாற்றவே முடியாது. எந்த ஒரு விஷயம்னாலும் சரி அந்த வைராக்கியம் இல்லாம இருக்கணும். சோ வெறும் சாணி அப்படின்னு மட்டும் நினைக்க கூடாது. நம்ம சாணி எப்படி வந்து ஒரு கேஸ் ஆகவோ ஒரு உரமாகவோ இல்ல அதை ஒரு தண்ணீர்ல கலந்து தொளித்து கிருமி நாசினியாகவோ நாம் பயன்படுத்துகின்றோமோ அதே போல் நாம் அனைவருமே வந்து மாற்றத்தை மாறுதல்களை அக்செப்ட் பண்ணி நம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். மாற்றம் ஒன்றே வெற்றியின் ரகசியம் என கூறி நான் என்னோட இதை முடித்துக் கொள்கிறேன். நன்றி சார். பேக் டு நன்றி நன்றி சார். சிறப்பான உரை. சம்மத் போறோம் நம்ம. மாற்றம் இல்லாத வாழ்க்கை நின்று போன நீர் போல துர்நாற்றம் தரும். மாற்றத்தை ஏற்ற வாழ்க்கை ஓடும் ஆறு போல உயிர் தரும். இன்றைய உரை நமக்கு ஒரு பெரிய உண்மையை நினைவூட்டியது. மாற்றம் என்பது தேர்வல்ல, அது தவிர்க்க முடியாத உண்மை. ஒரு காலத்தில் சாணியை பார்த்தாலே நமக்கு வெறுப்பு. ஆனால் இன்று அறிவியல் என்ன சொல்கிறது? அதே சாணி பயோகேஸ் ஆகி எரிசக்தி தருகிறது. இன்று உலகத்தில் போர் நடந்தால் எல்பிஜி இல்லாமல் போகலாம், ஆனால் சாணியை மாற்றினால் அது நமக்கு சக்தியாக மாறும். அதுபோல் ஆகாயத்தில் பறக்கும் கழுகு 40 வயதில் ஒரு பெரிய முடிவெடுக்கிறது. அதன் நகம் வளைந்து விடுகிறது, அதன் அழகு பலவீனமாகிறது. அப்போது அது 2 வழி பார்க்கிறது, மரணமா அல்லது மாற்றமா. அது மலையிலே சென்று அதன் நகத்தை உடைத்து அழகை மாற்றி இறகுகளை கிழித்து புதிய வாழ்க்கையை தொடங்குகிறது. அதனால்தான் மற்றொரு 30 வருடம் வாழ முடிகிறது. இதுதான் பாடம். மாற்றத்தை ஏற்றவன் வாழ்கிறான், மாற்றத்தை மறுக்கும் ஒருவர் மங்குகிறான். ஒரு புழு கூடில் அடைந்தால் அது முடிவல்ல, அதிலிருந்து வெளிவரும் போது அழகான பட்டாம்பூச்சி. ஒரு கல் 1,00,000 தடவை சுத்தியால் அடிக்கப்படும் போது அது சிலையாகிறது, இல்லையெனில் அது கல் படிக்கட்டு ஆக மிதிக்கப்படும். அதனால் வாழ்க்கையில் முக்கியமான நம் திறனை கண்டுபிடித்து, நாம் மான் கூட்டத்தில் தன் சக்தியை அறியாமல் ஓடிக்கொண்டிருந்த புலி வந்தது போல தன் வேகம் என்ன என்பதை அது உணர்ந்தது. அதுபோல் சுகாரி விண்டோ சொல்லும் உண்மை என்ன? சில திறமைகள் நமக்கு தெரியும், மற்றவருக்கும் தெரியும். சில திறமைகள் நமக்கு தெரியாது, மற்றவர்களுக்கு தெரியும். என் வாழ்க்கையிலும் அப்படித்தான். சிவகாசி பேச்சு போட்டியில் என் பேச்சு திறனை மற்றவர்கள் கண்டுபிடித்தார். என் பிபிஏ காலத்தில் கூட ஒரு ஆசிரியர் என்னை கண்டுபிடித்தார். ஒரு வெள்ளை காகிதத்தில் ஒரு சிறிய கருப்பு புள்ளி இருந்தது. அவர் கேட்டார், என்ன பார்க்கிறீர்கள்? அனைவரும் சொன்ன கருப்பு புள்ளி, யாரும் சொல்லவில்லை பெரிய வெள்ளை காகிதம். இதுதான் மனித மனம். நாம் நல்லதை விட சிறிய குறையை பார்க்கிறோம். ஒரு குடத்தில் சிறிய துளை இருந்தது, அது தினமும் தண்ணீர் கசியும். அதுதான் உரிமையாளரிடம் புகார் செய்தது. அவர் சொன்னார், நீ கசியும் தண்ணீரால் தான் நான் வழியில் மலர்களை வளர்த்தேன். அதனால் குறை என்பது குறை அல்ல, அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதே முக்கியம். அழுத்தம் வந்தால்தான் நிலத்திலிருந்து எண்ணெய் வருகிறது, தேங்காயை நசுக்கினால்தான் சுவையான சட்னி வருகிறது. ஒரு விவசாயி கடவுளிடம் கேட்டான், மழை வெயில் காற்று எல்லாம் நான் கட்டுப்படுத்த வேண்டும், அப்படி செய்த போது பயிர் அழகாக வளர்ந்ததா? ஆனால் கதிர் இல்லை. ஏன்? காற்றின் போராட்டம் இல்லாமல் வேர்கள் வலுவாகவில்லை. அதனால் வாழ்க்கையில் சவால்கள் தேவையானவை. புயல் வந்தது, பெரிய ஆலமரம் கூட வேரோடு விழுந்தது. ஆனால் சிறிய நாணல் புல் வளைந்து மீண்டும் நிமிர்ந்தது. இதுதான் பாடம். நெகிழ்வுத்தன்மைதான் வாழ்வு. வெற்றி ஒரே நாளில் வராது. ஒழுக்கம், பழக்கம், பழக்கம் அறிவு, அறிவு வெற்றி.
காலை 4 மணிக்கு எழுந்து பயிற்சி செய்தால்தான் விராட் கோலி 100 ரன்களை அடிக்கிறார். அப்படி என்றால் ஏன் பலர் வெற்றி பெறவில்லை? 3 காரணம்: கம்ஃபோர்ட் ஜோன், கமிட்மெண்ட், ஃபியர். இன்று ஏஐ காலம் வருகிறது. ஒரு காலத்தில் கம்ப்யூட்டர் வந்தபோது மக்கள் பயந்தார்கள். இன்று அது இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அதனால் மாற்றத்தை ஏற்று முன்னேறுவோம். இறுதியாக ஒரு வரி: சாணியை கூட மாற்றினால் சக்தி கிடைக்கும், மனதை மாற்றினால் வாழ்க்கை வெற்றி பெறும். நன்றி. பின்னோட்டத்துக்கு செல்றோம். முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். சார், பிரசன்டேஷன் ஸ்டாப் பண்ணிங்க சார். சிவபிரகாசன் சார். எஸ் சார். பிரசன்டேஷன் ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? ஓகே சார். ஷேரிங் சார், பிரசன்டேஷன்னா ஷேரிங் ஸ்டாப் பண்ணுங்க சார். ஓகே. லோகநாதன் சார், உங்க பின்னோட்டத்தை தொடரலாம். வணக்கம். இன்னைக்கு விஜய் சார் ரொம்ப அழகான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசினாரு. மாற்றம் என்பது மாறாதது. இது உலகத்தில் இது ரொம்ப முக்கியமான ஒரு சொல். மாற்றம் என்பது மாறாதது. அது ஆழ்ந்த கருத்து. இந்த பட்டாம்பூச்சி மாறுறது, கூட்டுப்புழு பட்டாம்பூச்சியாக மாறுறது ரொம்ப அதிசயமான விஷயம் மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். நிறைய விஷயம் சொன்னார் அருணகிரி சார். உங்களுக்கு நன்றி. ஏன்னா எல்லா விஷயத்தையும் ஷார்ட்டாக இருந்தது, ஸ்வீட்டாகவும் கொடுத்தீங்க சார். விஜய் சார், உங்களுக்கு கோடி நன்றி. உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை நாங்கள் என்று சொல்வதில்லையா, தன்னை அறிந்து தந்தை வங்கிவரில் போற்றி புகழவில்லையா. நன்றி ஐயா, அனைவருக்கும் நன்றி. நன்றி லோகநாதன் சார். பூமியில் நேராக வாழ்பவர்கள் சாமிக்கு நிகரில்லையா அப்படின்ற மாதிரி வரும். அருமையான பாடல் சொன்னீங்க. அடுத்ததா சரவணன் சார், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். ரொம்ப அருமையா சாணிங்கிற அறுவருக்கு சாணி அப்படின்னு சொன்னீங்க. அதே சாணி தான் சார் இப்போ திருநீராக மாறுது. சார் கூட சொன்னாங்க, பயோகேஸ் கேஸ் கிடைக்கல, அதை மாற்றம் கேஸ் அதை மாற்றலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அருமை சார். அதுமாதிரி இந்த கழிவு கலை சொன்னீங்க, உண்மை அதுவும் ரொம்ப அருமையாக இருக்கு சார். இந்த மாற்றங்கிறது மாறாது, நம்ம தான் மாறிக்கணும் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக இருந்தது சார். நல்ல பல தகவல் சார். வாழ்த்துக்கள் சார். சார், வாய்ப்பு நன்றி சார். நன்றி சரவணா சார். வேறு யாராவது பின்னோட்டம் தர்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், இல்லைன்னா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். நிறைய தகவல்களை சொன்னீங்க. 2 கருத்து. நம்ம தயக்கத்தினாலேயே நிறைய பேர் நம்மளோட திறமைகளையே வெளிப்படுத்த மாட்டோம். கேக்குதாங்க சார்? எஸ் மேம், கேக்குது மேம். பயந்துக்கிட்டே நிறைய நம்மளோட திறமைகளை வெளிப்படுத்தவே மாட்டோம். அது சொன்னது ரொம்ப ரொம்ப எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அதுல என்னோட 2 மட்டும் நான் சொல்லிடுறேன். அது நிறைய பேர் ஒரு கூட்டத்துல ஒரு உரை நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கொஸ்டின் கேட்கிறாரு. கொஸ்டின் கேட்கும்போது ஆன்சர் தெரிஞ்சவன் மெல்ல ஆன்சரை சொல்லிக்கிட்டே இருக்கான். அத பக்கத்துல உள்ளவன் என்ன பயந்துட்டு சத்தம் போட்டு சொல்லாம இருக்கான். அதுல பக்கத்துல உள்ளவன் அவன் சொன்ன ஆன்சரை கேட்டு கை தூக்கி ஆன்சர் சொல்லி கைத்தட்டல் வாங்கிக்கிறான். அதான் இன்னைக்கு நிறைய இருக்கிறது. தயங்கினவன் கை தட்டுகிறான், துணிந்தவன் கைத்தட்டல் வாங்குகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அது சின்னதா எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. அதே மாதிரி நம்மளோட இளைஞர்கள் நிறைய பேர் தங்ககிட்ட இருக்கிற திறமைகளை வெளிக்கொணரவே இல்லை. அதனாலதான் நம்ம இந்தியா நம்மகிட்ட நிறைய மக்கள் பலம் இருந்தா கூட நம்ம இந்த திறமைகளை வெளிக்காட்டுறதுல பின்தங்குறோம். அதே மாதிரி அந்த நம்ம நிறைய நம்ம யூஸ் பண்றது கிடையாது. நம்மள நம்மளோட திறமைகளை நம்ம யூஸ் பண்றது, நம்ம திருப்தி அடைஞ்சிடுறாங்க. நம்ம மக்கள் இவ்வளவுதான், ஒரு வேலை இந்த லெவலுக்கு வந்தா நம்ம போதும், இந்த வேலை அடைஞ்சா நம்ம போதும்னு ஒரு 20 வயசு 30 வயசுலயே நம்ம திருப்தி படுறோம். மீதி இருக்கிற ஒரு 50 வயசு நம்மளால உழைக்க முடியும், நம்ம மேல போக முடியும்
அப்படின்றதே வந்து நம்ம வந்து யோசிக்கிறது கிடையாது. அந்த திருப்தி மனப்பான்மை வந்து எதுல எதுல இருக்கணுமோ அது இதுல தான் இருக்கணும். ஆனா வேற சாதனைகளை படைப்பதுல வந்து திருப்தி அடையக்கூடாது என்பதுதான் என்னோட கருத்து. ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். எல்லா கருத்துமே எடுத்துக்காட்டுகள் எல்லாம் சில ரொம்ப அருமையா இருந்துச்சு. நன்றி சார். நன்றி நன்றி சுனிதா மேம். மாற்றம் பயமில்லை, அது வெற்றியின் ஆரம்பம். ஸோ அருமையான பின்னூட்டத்தை தந்தீங்க, நன்றி. அடுத்த சிவகணி மேம், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். சார் அனைவருக்கும் வணக்கம். செஷன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது சார். உங்களோட பிபிடி வாஸ் வெரி கிளியர். உங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. என்ன கருத்து சொல்லணுமோ அதை வந்து அழகாக ஹைலைட் பண்ணி கொண்டு போய் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. சொல்லணும்னா பட்டாசு மாதிரி வெடிச்சிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு மாற்றம் வேணும், அதை வந்து நீங்கள் மாறினா மட்டும்தான் நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மனிதர்களாக வர முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த 2 எழுத்தை வச்சு ரொம்ப அழகா பெரிய தியரியே குடுத்துட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, ஒவ்வொரு ஸ்லைடுமே நெறைய விஷயங்கள பேசுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நமக்குள்ள இருக்கிற தயக்கம், பயம் அதெல்லாம் வந்து விடணும் அப்படிங்கிற கருத்தெல்லாம் சொன்னீங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது சார். காலையிலேயே இன்னைக்கு ஒரு ஒரு அ என்ன சொல்லணும்னா, நல்ல ஒரு லேர்னிங் அப்படின்னு தான் சொல்லணும். தேங்க் யூ சோ மச் சார். வாழ்த்துக்கள். வாய்ப்பிற்கு நன்றி ரமேஷ் சார். சார் அருணகிரி சார். நன்றி நன்றி மேம். திறமை இல்லாதவன் இல்லை, கண்டுபிடிக்காதவன் தான் இருக்கிறான். ஒவ்வொரு சவாலும் உன் வாழ்க்கையின் புதிய பாதையை உருவாக்குகிறது. நன்றி. அடுத்ததா நவனிதவல்லி மேம், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். அனைவருக்கும் நட்புணர்வு காலை வணக்கம் சார். ரொம்ப அருமையா இருந்தது சார். நீங்க காலையிலேயே ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேட்டது. ஏன்னா நல்ல எல்லா ஒவ்வொரு பதிவுமே நம்மளை வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் நல்லா இருந்தது. ஏன்னா எப்படி நம்ம முன்னேறணுங்கிறதுக்கு எப்பவுமே ஒரு படிக்கல்லா இருக்கக்கூடாது, தடைக்கல்லா இருக்கக்கூடாது. ஒரு சிற்பமா சிலையா மாறணும்னா நம்ம எவ்வளவு வழி தாங்கணும், அதை தாங்கி நம்ம முன்னேறினாதான் வர முடியுங்கிறதும், பயத்தை விடணும், எல்லாமே ஒவ்வொரு கருத்துக்களும் அருணகிரி சார் அப்படியே தொகுத்து சூப்பரா கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் எப்படி இருக்கணுங்கிறதையே அருமையா அருணகிரி சார் கொடுத்தாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அருணகிரி சாருக்கு நன்றி சார். சூப்பரா பண்ணீங்க. எக்ஸலன்ட் சார். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நன்றி நன்றி நாகவல்லி மேம். சுனிதா மேம் மியூட் பண்ணிட்டாங்க. வேற யாராவது பின்னூட்டம் தரணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், இல்லை நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஓகே, இன்கால் மெசேஜ் போகிறோம். வீரசேகரன் சார், அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம், நல்வாழ்த்துக்கள், இனிய பொழிவு, அருமைன்னு போட்டிருக்காங்க. அடுத்த வாழிய நீடு, அருமை, நலமுடன் வளமுடன் வாழிய நீடு. மேஜர் சார் எக்ஸலன்ட் பிரசன்டேஷன் போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம ஏற்புரைக்கு போகலான்னு நினைக்கிறேன். வேற யாரும் பின்னோட்டம் மேடல்னா? ஹலோ சார். எஸ் மேம். ஒரு நிமிஷம் சார். குட் மார்னிங் டு ஆல். ஹாப்பி மார்னிங். எஸ், சிவபிரகாஷன் சார், குட் மார்னிங். ஸ்பெஷல் குட் மார்னிங். ஸோ கியூட் சார். சூப்பராக இருந்தது. மேடம் எல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாங்க இல்லையா? ஸோ செம்மையான மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிற தலைப்பில் நல்ல ஒரு ஐடென்டிஃபிகேஷன், நிறைய முன்னுதாரணம் கொடுத்து எங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு வெற்றி கிடைச்சிச்சுன்னா இன்னொரு வெற்றியை நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும். கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நிறைய தோனியோட அந்த இது யாரு விராட் கோலியோடைய முயற்சி, அவருடைய அந்த கன்சிஸ்டன்சி, ஸோ நிறைய இருக்கு. சார் வந்து அருணகிரி சார் வந்து அழகாக சூப்பராக வந்து ஃபீட்பேக் கொடுக்குறாரு. அது அவ்வளோ ஒரு ரிமெம்பரன்ஸ். பட் ஆனால் என்னால் 1-2 தான் கேட்ச் பண்ண முடியுது. ஆனால் பட் எவ்ரி திங் ஹேவ் இன் த மைண்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அருமையாக பண்ணுறீங்க, நல்லா இருக்கு. எவ்ரிபடி என்ஜாய் டுடே செஷன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். தேங்க்யூ அருணகிரி சார். தேங்க்யூ. நன்றி நன்றி மஞ்சுளா மேம். சிவகணி மேம், இந்த ஒரு நாள் கூடுதலை பற்றி ஏதாவது தகவல் பேச விரும்புறீங்களா சிவகணி மேம்? ஓகே சார், உங்களுக்கான ஏற்புரை, நீங்க இந்த நிகழ்ச்சி பற்றி ஏற்புரை தரலாம். சிவபிரகாசன் சார். நன்றி சார்.
அத்தனை பேர் வந்து அவ்வளவு சூப்பரா வந்து சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஒரு ப்ரோக்ராம் வந்து 1 நாள் பண்றது, 2 நாள் பண்றது, 3 நாள் பண்றது ஓகே. பட் 1100 நாளுக்கு மேல ஒரு ப்ரோக்ராம எடுத்து செல்ல முடியும் அப்படின்னா இந்த டீமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலை கொடுத்தே ஆகணும் சார். ஏன்னா ஒரு ப்ரோக்ராம் ஈஸி கிடையாது. நாங்களும் வந்து ஜேசி கிளப்லாம் வந்து ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராம் பண்றோம் அப்படின்னா ஆட்களை கூப்பிடுறதுக்கு அவ்வளவு கஷ்டம். பட் இவங்க ஆர்வமா அவங்களே ஒரு 5:30 ஆனானே எல்லாருமே டக் டக்குன்னு வந்து எப்பா இதெல்லாம் வந்து நினைச்சு பாக்குறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அவ்வளவு கஷ்டமான விஷயத்தையும் அருணகிரி சார் இவ்வளவு அழகா வந்து கொண்டு போறீங்கும் போது ரொம்ப அற்புதமா இருந்தது சார். எனக்கு ஒரு படிப்பு சார். நானும் டெய்லி ப்ரோக்ராம் வர்றேன், வந்து கொஞ்ச நேரம்னாலும் கண்டிப்பா ஷேர் பண்ணிட்டு தான் என்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் நானும் போறேன். ரொம்ப மிக சிறந்த ஒரு விஷயங்களை எடுத்து செல்றீங்கிறது ஒரு விஷயம். அது போக வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை எடுக்கும் போது நமக்கும் அதோட விஷயங்கள் வந்து உள்ள போகும். ஏன்னா நான் இப்போ ஒரு மாற்றம் அப்படின்றத எடுக்கிறேன் அப்படின்னா நானும் மாற்றத்துக்கு ஏற்றவனா நான் மாறுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் மட்டும் இல்லாம இந்த விஷயங்களை அடுத்தவங்களுக்கு கத்துக் கொடுக்கும் போது அவங்களும் மாறி அவங்களும் பயன்படுறாங்க அப்படிங்கும் போது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் மாற்றம் ஏற்படும் இந்த சமுதாயத்துல. அதனால இந்த ஒரு சமுதாயமே வளர்ச்சி அடையும். இந்த மாதிரி சிறந்த விஷயங்கள் எடுத்து செய்யக்கூடிய அருணகிரி சார் மற்றும் அவர்களோட டீமுக்கு என்னோட நன்றி கூறி இந்த விஷயத்தை முடிச்சுக்கிறேன் சார். நன்றி சிவபிரகாசன் சார். ரொம்ப இன்ஸ்பிரேஷனலான இன்ஃபர்மேஷன்ஸ் காலையில ஒரு நல்ல செஷன் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. சிவகாணி மேம், இந்த நேரடி கூடுதல் பத்தி தகவல் ஏதாவது ஷேர் பண்ணணும்? நித்யாதேவ மேம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. எங்களுக்கு மாணவர்கள் நல்ல முறையில் தேர்வு எழுத எல்லாரும் இந்த நட்புலரி சார்பாகவும் என்னோட சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சிவகாணி மேம் அன்ரைஸ் பண்ணீங்களா? சரி சரி, ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த இனிய நிகழ்வு உலக மக்களின் நன்மைக்காக கூட்டு பிரார்த்தனையோட நிறைவு போகிறது. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம் ஆளுமை செல்வாக்கு வல்லமை கொண்ட மனிதர்களாக புகழ் வெற்றிகளை நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெரும் கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி. எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் நன்றி.
நன்றி ஐயா. நன்றி சார். தேங்க்யூ. அப்பப்பட்ட தேங்க்யூ டு இளம் ஆல். தொண்டை மண்டலம் செல்லப்பேட்டை